உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா, 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 ஆமென். கவனமாய் கவனிப்போமாக. தேவன் தமது வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தேவையான சுகமும், நமக்கு தேவையான பணமும், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான சமாதானமும், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசித்தால் அந்த வார்த்தையின்படி ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து கர்த்தர் ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக போட மாட்டார். அப்படியே சுகமும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதுனாலும் நாம் இப்படி நினைக்கிறது போல இறங்கி வரலை. அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். எங்கே ஒரு வசனத்தை எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 107. சங்கீதம் 107 19, 20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வேற எந்த விதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரவில்லை. ஆதலால் நீங்கள் வசனத்தை கட்டாயம் கவனிக்க வேண்டும், வசனத்தை மனதிலே வைக்க வேண்டும். நான் ஒரு தடவைக்கு 4 தடவையாக சொன்னாலும் பரவாயில்ல. கடந்த வாரத்திலே சொன்னவைகளை மேலும் சில காரியங்களை ஞாபகப்படுத்த போகிறேன். எடுக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 முதல். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதாவது அவருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆதலால் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அந்த இருதயத்திற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுமாம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாத ஜீவ ஊற்று என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட பண்ணுவார்.
ஆதலால் நான் என் இருதயத்தை தேவனுக்கேற்ற விதத்தில் செவ்வையாக காத்து கொள்ளுவேன். ரொம்ப முக்கியங்க. அதாவது தேவன் தமது வசனத்தை அனுப்பி தான் ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரியாமல் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, வேறு யாருக்காவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கடிதம் எழுதுறது, யாராவது எனக்கு தலையில் கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லி போய் ஜெபம் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்ப கட்ட விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் கர்த்தருக்குள் வளரும்போது அவைகள் வேலை செய்யாது. ஏனென்றால் அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வெறுமனை யாரோ தலையில் கை வைக்கிறதுனால ஆகாது. ஒருவேளை தலையில் கை வச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பாவமும் அவங்களுக்கு இருக்க பிசாசும் உங்களை தாக்கக்கூடும். இங்கே கேட்கலாம், பெரிய ஊழியக்காரருக்கும் பிசாசு இருக்கான்னு கேட்காதீங்க. சில ஆட்கள் தங்களுடைய இருதயத்தில் குறிப்பிட்ட பாவங்களுக்கு இடம் கொடுத்து தான் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட என்னங்க பாஸ்டர் இந்த அற்புதமெல்லாம் நடக்குது, அவங்க பெரிய காரியங்களை செய்கிறாங்களே, கவனமாக இருங்க. அவர்களுக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவிதானான்னு கவனித்து பாருங்க. இயேசு சொன்னார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், மரமானது கனியினால் அறியப்படும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையை கவனிக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கனி இருக்கிறது என்று நீங்கள் கவனித்தீர்களானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப நீங்கள் நினைக்கிறத விட இந்த தலையில் கை வைக்கிற விஷயம் இருக்க, சரியான ஆள் தானான்னு பார்த்து நீங்கள் அனுமதிக்கலைன்னா என்ன தப்பு வேணாலும் நடந்து போகலாம். இல்லாட்டா ஏசு இப்படி ஒரு வசனம் சொல்ல மாட்டார். எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 7:15 முதல் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறார், பொல்லாத ஊழியக்காரர்கள்னு சொல்கிறார். ஆனால் அவங்க நல்ல ஊழியக்காரர் மாதிரி சமுதாயத்தில் நடக்கிறாங்க, செயல்படுறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முப்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இவ்வளவும் ஒரு பீடிகை போல சில வசனங்களை முன்னாடி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சிங்களா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பின்ன வேற என்ன சொல்லுவேன்? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கான், என்னமோ சொல்ல வர்றாரு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அதான் சொல்கிறாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சோம், அற்புதமெல்லாம் செஞ்சோம், பிசாசுகளெல்லாம் துரத்துனோம். ஆனால் 23வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது என்ன கொடுமையாக இருக்கு? என்ன சொல்கிறாரு? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை அறியேன். என்னது? எதுக்கு முன்னாடி அந்த வசனங்களை சொன்னார் தெரியுமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அதாவது இந்த முட்செடிகளில் திராட்சை பழங்களையும்
முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியெல்லாம் கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? இந்த ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் சரியானவர்கள் தானான்னு நீங்கள் நிதானித்து கொள்ளும்படியாய் அதை பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்றது நல்லது தான். ஆனால் யார் சொல்லணும்? உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை சொல்ல வேண்டும். எங்கே இன்னொரு வசனம் நம்ம எடுக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19 முதல். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் 3 என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்லணுமா? இந்த வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். சாட்சி, அவர்களுடைய சாட்சி நல்லா இருக்கான்னு நம்மளும் பார்க்கணும். இந்த வேதத்துக்கு ஒத்தபடி தீர்க்கதரிசனம் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, பரலோகம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆதலால் மற்ற சபை போதகர்களை கூட நான் ஒன்றும் சொல்லலை. எங்கேயாவது ரோமிங் பீப்புள், இங்கே அந்த ஊர் இந்த ஊர்னு ரவுண்ட் அடிப்பாங்க. சுவிசேஷம் சொல்கிறவங்கள இருக்கிறாங்க, நல்லா சொல்கிறவங்க செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு காணிக்க அனுப்புங்க, அப்படி சொல்கிற ஆட்களை பற்றி நீங்கள் சற்று கவனமாய் இருக்க வேண்டியது. நீங்கள் காணிக்க எங்கேயாவது அனுப்புறதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நீங்கள் எங்கேயாவது தப்பான இடத்துல போய் மாட்டி நீங்கள் பிரச்சனையை உங்களுக்கு வரவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இங்கே அதாவது அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள்னு இயேசு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்ட்ட ஒரு கூட்டம் ஜனத்துக்கிட்ட சொல்லுவாருன்னா, அப்போ அப்படி ஆட்களுக்கு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லா தலைமுறையிலையும் இருக்கிறாங்க, இந்த தலைமுறையிலையும் இருக்கிறாங்க. சற்று எச்சரிக்கையாக இருப்போமாக. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் இந்த தீர்க்க தரிசனம், சுகமாக்குதல், அப்படிப்பட்ட வேலைகளை செய்கிற ஆட்களை கவனிச்சிருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே இப்படி அற்புதங்கள் செய்கிற, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிற அப்படிப்பட்ட ஊழியர்கள் மத்தியில் நாங்கள் ரட்சிக்கவே பட்டோம். ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதது இல்லைங்கிறதுனால சொல்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் அநேக அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தொடர்ந்து கவனித்து பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி நாங்கள் அவர்களை விட்டு விலகி இருந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னாடி சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இல்லைன்னா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அது பின்னாடி பிரச்சனையாக தான் இருக்கும். ஒவ்வொருவரும் உண்மையாகவே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். பொல்லாத ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைகளை சீர்தூக்கி நிறுத்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எங்கே எடுங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5:16 முதல். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆகிலும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அருமையானவர்களே, எல்லா ஊழியக்காரர்களும் நல்ல ஊழியக்காரர்கள் அல்ல. சரி, ஆரம்பித்தேன்.
தேவன் தமது வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆதலால் அந்த வசனத்தை அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த விசுவாசம் இல்லாமல் நாம் அந்த வசனத்தை அனுபவிக்க முடியவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த சில வசனங்களை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இது உங்களுக்கு மனதில் தங்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. அப்போ இந்த அகங்காரியா இருக்கிற ஆளுகிட்ட செம்மையான இருதயம் இல்லைன்னு சொன்னால் அவங்க விசுவாசிக்க முடியாது. அவங்க தேவனுடைய நன்மை அப்படி உண்மையாக பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் யாருக்கு எழுதியிருக்குன்னா, அந்த காலங்களில் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த 10 கோத்திர நாடுகள், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ராஜா அவன் பொல்லாதவனாக இருந்தான். தேசம் இப்போ செழிப்பாக தான் இருக்கு, ஆனால் இந்த ராஜா பொல்லாதவனாக இருக்கிறான். இப்போ இருக்கிற நிலைமை போல தொடர்ந்து இருக்க போகிறதில்ல. தொடர்ந்து வருகிற காலங்களில் மோசமான காரியங்கள் வருகிறது. அந்த சமயத்தில் இப்போ இருக்கிற மாதிரி சமாதானம் இருக்க போகிறதில்ல. ஆனால் தன்னுடைய தேவன் கொடுக்கிற வசனத்தை கொண்டு அதை விசுவாசித்து வாழ முடியும் என்று சொல்ல வருகிறார். ஆனால் இப்போ அந்த ராஜாவை பற்றி சொல்கிறாரு, அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. இன்றைக்கும் கூட அகங்காரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சபைக்குள்ளே இருந்தால் கூட, அவங்க தேவனுடைய பிள்ளைன்னு பேர் பெற்றிருந்தாலும் கூட இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. ஆசிப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் அந்த வசனத்தை விசுவாசிக்க முடியவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. இந்த அகங்காரியாக இருக்கிறவனுடைய இருதயம் சீர்பட வேண்டும். எப்படி சீர்படணும்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அப்படி எழுதியிருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணம் என்றால் என்ன? ஏதோ ரொம்ப பாவப்பட்ட ஆள் மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் அப்படி இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் நான் அதை மாத்திரம் ஏற்றுக்கொள்வேன், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வேன் என்று தீர்மானித்து செயல்படுகிறவர்கள் தான் சாந்த குணமுள்ளவர்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டான். அவனுடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்றபடி சபையாக்கினான். அதன் பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, மோசே என் வீடெங்கிலும் உண்மையுள்ளவன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் சாந்தமுள்ளவன் என்று சொல்லுகிறார். எப்படி சாந்தமா? இயேசு கிறிஸ்து எப்படி சாந்தமாக இருப்பாரோ அதுபோல இவன் சாந்தமாக இருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. மோசையே சொல்கிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவார், அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்றான். என்ன தைரியம் இருந்தா என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார்னு இயேசுவை பற்றி சொல்லுவான். நான் சொல்ல முடிந்தது பார்த்தீங்களா? அவன் அவ்வளவு சாந்தம் உள்ளவன். அதாவது தேவனுடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிறவன். அவ்வளவு பெரிய தேசத்து ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வெளியே கொண்டு வந்தான் பார்த்தீங்களா? இது மனிதனுடைய பலம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளேருந்து கிரியை செய்தது. அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே உன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை, அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல அப்படின்றான். அப்போ அந்த அளவுக்கு
ஒரு பெரிய பாரம் இவனை அமிழ்த்தி இருக்கிறது. அது என்னன்னா, இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தெல்லாம் அவன் சுமக்க வேண்டியிருந்துதான் இல்லையா? நம்மெல்லாம் நாங்கள் பரிசுத்தாவியை பெற்று வரம் பெற்று தீர்க்க தரிசனம் சொல்கிற வரங்கள்லாம் இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு நினச்சா அப்படி ஒன்றும் சந்தோஷமாக இருக்க முடியலை. இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டிய அந்த பாரம் அவனை அமிழ்த்துகிறது. அவன் சொல்கிறான், நான் எப்படி இதை தாக்கு பிடிக்க முடியும்ன்றான். எங்கே எடுத்து பார்க்கலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் எடுக்கலாம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால். என்ன சொல்றான்? அப்ப வரம் பெற்ற தேவதாசர்கள்லாம் சந்தோஷமா தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டுல இருக்கலாம். ஹலோ, இது அவன் அப்படி சொல்லலையே. என்ன சொல்றான்? இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே சுமந்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படிக்கு இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தது நான் தானோ? இவர்களை பெற்றது நானா? இவர்களை பெற்றேன். இவர்களுக்காக என்னை சமந்த பாரத்தெல்லாம் சுமக்க சொல்றீங்க ஆண்டவரே, நான் கொடுமையா இருக்குன்றான். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, தாங்க முடியாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இது எப்படி? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு ஐடியா சொல்றாரு. சரிப்பா, ஒரு 70 பேரை கூட்டிட்டு வா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 6 பேரா கூப்பிடு, 12 72 பேர், 70 பேரை கூட்டிட்டு வான்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டிக் கொண்டு அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அது சொல்லுன்னு சொல்லிட்டு 24வது வசனம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரை 70 பேரை கூட்டி கூடாரத்திலே சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். 70 பேர் போல 2 பேர் அங்கே வரமாட்டேன்னு அங்கேயே இருக்கிறான் பாருங்க. சர்ச்சுக்கு வாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா 2 பேர் வரல. இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இவங்களும் அந்த வம்ச வழியில் பேர் எழுதப்பட்டவர்கள். வாங்க, நீங்கள் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா 2 பேர் வரமாட்டேன்ட்டாங்க. ஒருவன் பேர் எல்தாத், பேர் மேதாத். இது உண்மையா இல்லை கதையா? அவர்கள் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தோம், கூடாரத்திற்கு போக புறப்படாதிருந்தார்கள்.
அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதுனால பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஏண்டா நீ கூடாரத்தில் இருந்துட்டா, அங்கே வராமல் வீட்டிலே இருந்துட்டா விடுவேனா நான் உன்னைய அப்படின்னு பேர் எழுதியாச்சுல்ல ஊற்று ஆவியை அப்படின்னு இவன்கிட்ட இருந்து ஆவியை எடுத்து பங்கு போட்டு பிரித்து 70 பேர் மேலே வச்சு விட்டார். ஒரு பிள்ளையாண்டான்னு ஓடி வந்து எழுதாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசைக்கு அறிவித்தான். உடனே மோசை இடத்துல உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசையை அவர்களை தடை செய்ய வேண்டும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். ஆக இங்கே என்ன நடந்திருக்கு? மோசே ஒருத்தன் மாத்திரம் எனக்கு இவ்வளவு பாரத்தை சுமக்க முடியலை, இந்த ஜனங்களுடைய பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிங்களே, இவங்களை நானா பெற்றேன், நான் எதுக்கு இவ்வளவு பாடுபடணும், எனக்கு தாங்க முடியலை அப்படி சொன்னபோது சரின்னு பார்த்து அந்த அபிஷேகத்தை பிரித்து வச்சாராம் 70 பேர் மேலே. அப்படியானால் அந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுன்றது ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நாங்கள் போய் யார்கிட்டயா கை வச்சாக்கா அவங்க சுகமாகுங்க, ரைட்டு, அப்புறம் அங்கே போய் பிசாசை விரட்டி விட்டுருவேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நல்லா கிடைக்கிற காசெல்லாம் காணிக்கை வருதில்ல வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை அது கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. நிறைய பேருக்கு அந்த வரமெல்லாம் இருக்கிறது போல் சில காரியங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு நேரத்தில் இங்கே இயேசு சொல்கிறாரு, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அவங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை எல்லாம் செய்தோம் அல்லவான்னா எனக்கு தெரியாது, இங்கே போங்கடான்றார். இது பைபிளில் தானே வாசிக்கிறீங்க, மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிங்கல்ல. அப்படியானா என்ன நடந்திருக்கிறது? அங்கே எங்கேயோ பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே நுழைஞ்சு போதனைகளை தவறாக போதித்து கஷ்டப்படாமல் இப்போ கொஞ்சம் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னே சொல்லி நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்க பிசாசை துரத்துறேன்னு பிசாசை துரத்தி விட்டு போவாங்க. அப்புறம் இந்த ஆட்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க, அவங்க நல்லா வாழ்வாங்க, ஆரமில்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். அவங்கள ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவாராம், அக்கிரமக்காரேன்னு செய்கைக்காரேன்னு விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவாராம். இப்படியெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் உண்மையான ஊழியக்காரர்கள் மேல் இந்த ஜனங்களை பற்றி ஒரு பாரம் இருக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற, நல்லா இருக்கிறீங்களான்னு கவனிக்கிற, உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை சரியாக போதிக்கணுங்கிற பாரம் இப்போ எனக்குள்ளே இருக்குது. இங்கே தேவனுடைய வார்த்தைகள், இது தேவனே எழுதி கொடுத்த புஸ்தகம். இதை சம்பந்தப்படுத்தி அநேகர் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. சுகமாகிறது எப்படி, பரிசுத்த ஆவியில நிரம்புறது எப்படி, தேவனை பற்றி வெளிச்சத்தை என்ன அதிகமாக பிரகாசிக்கப்படுறது எப்படி அப்படின்னு சொல்லி அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் மனுஷர் எழுதுறது. ஆனால் இந்த புஸ்தகம் மட்டும் தேவனே எழுதுனது. தேவன் எழுதியிருக்கிற இந்த புஸ்தகத்தில் கூட நீங்கள் கான்டெக்ஸ்ட் ஏற்ற விதத்தில் தான் அந்த பைபிள் வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கலாமே ஒழிய சும்மா இஷ்டத்துக்கு எதுக்கு வேணாலும் எந்த வசனத்தையும் பேச முடியாது.